விநாயகப் பெருமானே, தங்கள் ஆணைப்படி வந்து விட்டேன். இன்னும் சந்திரனே வரவில்லையே, இன்று போய் நாளை வா. விநாயகப் பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லை, இன்று போய் நாளை வா. விநாயகப் பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லையே. புரிகிறது புரிகிறது, இன்று போய் நாளை வருகிறேன். விநாயகப் பெருமானே, விக்னேஸ்வரா, கணாதிபா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். கருணையே வடிவான கணபதியே, அருளே உருவான ஐங்கர பெருமானே, என் கணவர் செய்த பிழையை மன்னித்து முன்போல் பிரகாசிக்க அருள் புரியுங்கள். அவ்வாறே ஆகட்டும். வானில் உலாவரும் நிலா முன்போல் ஒளி வீசட்டும். கரை கொண்ட பிறைமதி முழுமதியாகட்டும். விக்னேஸ்வரா, விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே, ஒரு திவ்ய திருமேனியில் 2 செவி, 3 கண்கள், 4 புயங்கள், 5 கரங்கள் கொண்டு விளங்கும் யானைமுக கடவுளே, அருள் புரியுங்கள். சந்திரா, நீ எம்மை பரிகசித்து சாபத்திற்கு ஆளான நாள் 4ஆம் பிறையான சதுர்த்தி நாள். அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்தின் பாவத்தை தானும் அடைவார்கள். ஆனால் எமக்கு விருப்பமான ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி நாளில் எம்மை வணங்கினால் அன்று வரை நேர்ந்த பாவங்கள் தீர்ந்து உன்னத வாழ்வை பெறுவார்கள். ஆஹா, எனது ஆணவத்தை நீக்கியதற்கு அடையாளமாக விநாயக சதுர்த்தி என்ற விழாவையே தந்துவிட்டீர்கள். இதுவே நான் பெற்ற பெரும் பேரு. விநாயகப் பெருமானே. யார், சனீஸ்வரனா? ஆம் பிரபு, 7 நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். இன்றாவது தங்களை பிடிப்பதற்கு அனுமதி தாருங்கள். சனீஸ்வரா, ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாதவன் நீ இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? நீ எம்மை எப்போது பிடிக்க வேண்டும்? சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும். எப்போது விட வேண்டும்? சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் போது விட வேண்டும். சந்திரா, நீ இன்று எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள்? இதோ இந்த பூச நட்சத்திரத்துடன் பிரபு. பிறகு என்ன, அவ்வளவுதான். அப்படி என்றால்? அப்படி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய நாளில் நீ எம்மை பிடித்து பூச நட்சத்திர நாளில் விட்டு விட்டாய். நீ எம்மை பிடிக்கும் காலக்கெடு முடிந்து விட்டதே. உண்மைதான் பிரபு, தங்கள் ஞானத்தால் என்னை நீங்கள் வென்று விட்டீர்கள். ஞான விநாயகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். தாங்கள் என்னை வென்றதற்கு அடையாளமாக நான் என்ன செய்ய வேண்டும் பிரபு? எமது பக்தர்களை, எமது பெயரை ஒருமுறையேனும் உச்சரிப்பவர்களை நீ பிடிக்க வேண்டிய காலம் வந்தால் கடுமையாக நடந்து கொள்ளாதே. இதமாக இருந்து அமைதியாக வாழச் செய். அப்படியே பிரபு. சுவாமி, விநாயக பெருமானின் அவதார மகிமையை கேட்க கேட்க எங்கள் இதயங்கள் எல்லையற்ற மகிழ்ச்சிக்குள்ளாகிறது. வானவரை வாழ வைக்க வந்த விநாயகர் மானிடருக்கு அருள் புரிந்த வரலாறுகளை கேட்க விரும்புகிறோம். ஒன்றா இரண்டா எண்ணற்ற வரலாறுகள் உண்டு. திருநாரையூர் என்ற திருத்தலத்தில் உள்ள பொல்லா பிள்ளையார் ஆலயத்தில் நீ போயிட்டு வா. நான் பிள்ளையார் சாப்பிட பார்க்கணும்பா. பிள்ளையார் சாப்பிடுறது யாரும் பார்க்க முடியாதுடா. நீ மட்டும் பார்க்கலாமா? நெய்வேத்தியம் பண்ற பார்த்தா தப்பு இல்ல. நீ போ, பாடசாலை நேரமாச்சு. நான் போயிட்டு வரேன்பா. 3 கண்ணும் முதச்சூடம், 2 செவியும் இலங்கு பொன்முடியும், 2 முப்புறு நூல் தெழி மார்பும், சொற்பதம் கடந்த போச்சுடா. ஐயோ, இப்பதான் அர்ச்சகர் திரையே போட ஆரம்பிச்சிருக்கார். இவர் எப்ப மந்திரம் சொல்லி எப்ப நெய்வேத்தியம் காமிச்சு அத கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிக்க போறாரோ? ஏண்டா இப்படி பறக்குற? இவன் பிறந்து தவள ஆரம்பிச்ச உடனே இவங்க அம்மா இவன் இங்க உடனே போட்டு போயிட்டாங்க.
இவன் பிள்ளையார் சொன்னதை கொழுக்கட்டையை தின்ன இப்படி கொளித்து போயிட்டான். சும்மா இருடா, பயமுடித்தாத. ஏண்டா நீயும் இதே பிரசாதம் தானே சாப்பிடுற, அப்படியே இன்னும் நீ மட்டும் முருங்கை பிஞ்சாவே இருக்கிற. பருத்து நிழல்ல இருக்கிற பயிறு வளராத மாதிரி இவன் பக்கத்துல நின்னே நான் இப்படி ஆயிட்டேன். நான் சாப்பிடும் போதே இவன் ஒரு பார்வை பாப்பான், அப்பவே சத்து பூரா அங்க சக்க இங்க. சும்மாரியா பொக்க. கவலைப்படாத, நாம இந்த பிரசாதத்தை நம்பித்தான் வாழறோம்னு அர்ச்சகருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு எப்ப தெரிஞ்சு அவர் எப்ப கொண்டு வந்து கொடுத்து அதை எப்ப நம்ம தின்னு அதை எப்ப நம்ம சத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். எல்லாரையும் காப்பாத்தணும். இல்லையாரப்பா? எடுத்துக்கோ. ஏங்க இந்த ஊருக்கு நாரையூர்னு எங்க பேர் வந்துச்சு? கொஞ்சம் பேசாம இரு. வாங்க தீபாராதனை எடுத்துக்கங்க. அவ பிரசாதம் தான் எடுத்துப்பா, தீபாராதனை நீங்க எடுத்துக்கோ. ஏங்க இந்த பிள்ளையார ஏங்க பொல்லா பிள்ளையாருன்னு சொல்றாங்க? இப்போ நீ என்ன பொல்லாதவனாக்க போற? இருங்க இருங்க இருங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க சாமி. இந்த ஊருக்கு திருநாரையூர்னு எப்படி பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன். அதாவது பட்சி நாரை இருக்க, அது இங்க உள்ள அந்த ஈஸ்வரனை வழிபட்டு முக்தி அடைஞ்சதுனால நாரையூர் திருநாரையூர் ஆயிடுத்து. பாத்தீங்களா? தலபுராணம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. இன்னொன்னு கேட்டேல, இந்த பிள்ளையாருக்கே பொல்லா பிள்ளையார்னு பெயர் வந்ததுன்னு. பொல்லுதல் என்றால் செதுக்குதல். உளி வைத்து செதுக்காமல் சுயம்புவாக இந்த பிள்ளையார் வந்ததினால் பொல்லா பிள்ளையார் என்று பெயர் வந்தது. பொல்லுதல் இல்லாத பிள்ளையார். பொல்லார் இணையடி நல்லார் தொழுவரே. நான் சொல்லல, சிவஞான போதும் சொல்லுது. செத்த துணுலே சதாசிவம் காட்டி. ஏங்க நான் கேட்டதுனாலதானே இவ்வளவு பெருமையா தெரிஞ்சது. போதும் போதும், அதுக்காக நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. அவசரப்படாத, எல்லாம் நமக்கு தான். பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः ஹரி ஓம் குருவே துணை. உங்களுக்கெல்லாம் நேத்திக்கு திருத்தொண்டர் தொகையிலிருந்து நந்தனார் சரித்திரத்தை பத்தி சொன்னேன். வேண்டியவாறு அருள்வான் காண்க என்கிற அப்பர் வாக்குப்படி நந்தனார் மெய்யுருகி பாடிய போது சுவாமியை மறைச்சிருந்த நந்தி அப்படியே விலகிறத பத்தி கேட்டேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? உண்மையான பக்திக்கு ஜாதி பேதமோ உயர்வு தாழ்வோ கிடையாது. இன்னைக்கு சில புதர்களை சொல்லி உங்க புத்திசாலித்தனத்தை நான் சோதிக்க போறேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பந்தியில முந்திக்கிட்டு முதல்ல உட்கார்ந்துடணும், அப்பதான் பட்சணம் எல்லாம் சூடா முழுசா கிடைக்கும். அடுத்த பந்தியில உட்கார்ந்தா முதல்ல வச்சதுல பாதி கூட இல்லாம போயிடும். இப்ப முதல்ல உட்கார்ந்தா அடுத்த இலைக்கே இல்லாம போயிடும். சரி சரி, படைக்கு பிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை நடந்தா எல்லாருக்கும் பின்னால போய் ஒளிஞ்சுக்கணும், அப்பதான் ஆபத்தே இருக்காது. ரெண்டு பேர் சொன்னது அபத்தம். இது ஒரு விடுகதை. பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அது என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு விட வலது கை. குருதேவா, இதுக்கு புரியல உனக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ. பந்தியில வலது கை முந்தும். படையினாலே வில்லுக்குதான் பிரதானம். வில்லு இருக்கிற நானே வலது கை எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னால இழுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா அம்பு பாயும். அதனால வலது கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும்னு பெரியவா சொல்லிருக்க. புரியுறதா? உட்காரு. தம்பி, நான் சொன்னதை கேட்டியா? வலது கை என்ன பண்ணும்? எழுத்தாணையால பள்ளம் தோண்டும். ஐயோ சரி, அட விடு. நேத்துக்கு நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்யதே. அம்மா கொலக்கட்டை செய்யச்ச அதுக்குள்ள ஒண்ணு தித்திப்பா வைப்பால, அது பேர் தான் பூரணம். மண்டு மண்டு, அந்த பிரம்மாவே வந்தா கூட உன்னை திருத்த முடியாதுடா. இத்தனை வருஷம் சத்தையா சொல்லி கொடுத்தோம், ஏண்டா பிராணனை வாங்குற? இனிமே நான் பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். வாடா.